ஹாய் மக்களே, எல்லாருக்கும் வணக்கம். கலைமணி கிச்சன்ஸ் சூப்பரா இன்னைக்கு வந்து பாத்தீங்கன்னா ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு டிஷ் அழகா பார்த்துட்டு வந்துட்டு இருக்கீங்க. அம்மா வணக்கம். வணக்கம் வணக்கம். இன்னைக்கு என்ன ஸ்பெஷல் செய்ய போறீங்க? இன்னைக்கு ஒரு பெங்காலி ஸ்வீட்டு தான், ரசகுல்லா ஃபேமஸ்ஸு. ம். அதுதான் இன்னைக்கு ஸ்வீட் வெரைட்டியா தான் செய்யலான்னுக்கிறோம். ரசகுல்லா. ரசகுல்லா. எல்லாருக்கும் ரொம்ப பிடிக்குமே அது. ஓகே. இப்ப ரசகுல்லா அம்மா செய்ய போறாங்க. சோ என்னென்னலாம் பண்ண போறாங்க அப்படின்றத நீங்க வீடியோ பார்த்து நீங்க வீட்ல ட்ரை பண்ண போறீங்க. அம்மா செய்யலாங்களா? செய்யலாம். ஓகே. அம்மா அந்த ரசகுல்லா செய்யறதுக்கு என்னென்னலாம் நமக்கு தேவைன்றது அப்படியே சொல்லுங்க. அது பால் வந்து மாட்டு பால் வாங்கி வச்சிருக்கு. ஓ. 1 லிட்டரு. இப்ப பாக்கெட் பால்ல பண்ண முடியாதுங்களா? பாக்கெட் பாலும் செய்யலாம். அதுவும் செய்யலாம் தான். ஆனா மாட்டு பால் கிடைக்குது, அதனால நம்ம வாங்கி செய்யறோம். அது கொஞ்சம் சாஃப்டாக்கும், கொஞ்சம் டேஸ்டாவும் இருக்கும். பாக்கெட் பால் வந்து இல்லாத பட்சத்துக்கு பாக்கெட் பாலும் செய்யலாம். அது ஒன்றும் செய்யக்கூடாதுன்னு இல்லை, செய்யலாம். அதை விட இது கொஞ்சம் நல்லா இருக்கும், நல்லா இருக்கு. ஸோ அதனால கூடுமான வரைக்கும் இந்த மாட்டுப்பாலா வாங்குறதுக்கு ட்ரை பண்ணுங்க. நல்லா இருக்கும், டேஸ்டிங் சூப்பரா இருக்கும்னு சொல்றாங்க. கொஞ்சம் அப்படியே விட்டோம்னா ஏடு கட்டிடும், அது நல்லா இருக்காது. அதனால ஏடு கட்டாம அப்படியே கலக்கி விட்டுனே இருக்கணும். ஓ, பாலை வந்து கிண்டிக்கிட்டே இருக்கணும், மேல அந்த ஏடு கட்டாம. பால் கொதிக்க தேவையில்ல, கொதிக்கிற ஸ்டேஜ் வந்துச்சுன்னா ஆஃப் பண்ணிடலாம். ஓகே. அதுக்கப்புறமா ஆமா, அது அப்புறமா தான் நம்ம வினிகர் ஊத்த போறோம். லைட்டா நீங்க அந்த கொதிக்கணும் அப்படின்ற அவசியம் இல்லைன்னு சொன்னாங்க. பால் சூடு ஏறிச்சுன்னா போதும். அதுக்கு நம்ம வினிகர் எடுத்துருக்கு. வினிகர் வந்து ஒரு 2 ஸ்பூன் எடுத்துக்கலாம். ஓகே. அப்படி இல்லைன்னா எலுமிச்சம்பழம் கூட ஒரு 1/2 பழம் எடுத்துக்கலாம். லெமன் கூட எடுத்துக்கலாம். வினிகர் அப்படி இல்லைன்ற பட்சத்துல லெமன் இருந்தால் லெமனும் நீங்க யூஸ் பண்ணிக்கலாம். லெமன் தான் லெமனே போட்டுக்கலாம். அதுல 2 ஸ்பூன் வினிகர் ஊற்றணும், 2 ஸ்பூன் தண்ணி. இது கீழே இறக்கி வச்சிடலாம். ஓகே. கொஞ்சம் லேசாக ஆறுனா கூட பரவாயில்ல. இப்போ இந்த வினிகர் வந்து சேர்த்துடலாம். வினிகருக்கு அவ்வளோ பவர். அது டச் பண்ண உடனே பால் தெரியாயிடுது. திரிஞ்சிருச்சு. இந்த பால் நல்லா திரிஞ்சு பால் தண்ணி தனியாக வந்துருச்சு. இப்போ இது வந்து நம்ம வடிகட்டி எடுத்துக்கலாம் தனியாக. அதுக்கு கிளாத் எந்த மாதிரி யூஸ் பண்ணணும்? ஆமாம், இதுக்கு மெல்லிசா ஏற்கனவே நான் பன்னீர் செய்யறது எப்படின்னு ஒரு வீடியோ போட்டிருக்கிறேன். அதே இதில் அதே மெத்தட் தான் இதுவும். ஓகே. அதே மாதிரி ஒரு மெல்லிசு துணி வெள்ளை துணியில் போட்டு இந்த வடிகட்டியில் வச்சு இப்போ நம்ம வடிகட்டிக்கோம். இதுக்கு நமக்கு டைமிங் எவ்வளோ நேரம் ஆகுமா செஞ்சு முடிக்கிறதுக்கு? இதுக்கு குறைஞ்சது 1 மணி நேரம் தான் ஆகும். 1 மணி நேரம் ஆகும். இது பால் திரியிறது ஒரு டைம்னாக்க நம்ம அதை மசிச்சு எடுக்கிறது தான் கொஞ்சம் டைம் ஆகும். இந்த புளிப்பு, இந்த வினிகரோட ஸ்மெல்லு, இந்த எலுமிச்சம்பழம் போட்டோம்னா அந்த ஸ்மெல் எல்லாம் அதில் இருக்கும். அதனால ஒரு தண்ணி நல்ல தண்ணி ஊற்றி அழைச்சிடணும். 1 லிட்டர் பால் இல்ல, இவ்வளவுதான் இருக்குங்களா? ஆஹா, எனக்கே பத்தாது போல இருக்கு, அந்த மாதிரி இருக்கு. எத்தனை இவ்வளவுதான் வருமா இல்ல எத்தனை? இல்ல, இது சின்ன உருண்டை உருண்டமா இவ்வளவு பெருசு வந்துரும். இதுலயே கொஞ்சம் பெருசா ரொம்ப ஆயிடும். இது வேக பெருசாயிடும். இதை நம்ம வடிகட்டி எடுத்து கெட்டியா இருக்குல்ல, இதை நம்ம உதுத்துடணும். இது மேலதான் வேலையே இருக்குது. இது வந்து நம்ம உள்ளங்கையில வச்சு இப்படி நல்லா மசிக்கணும். என்ன காரணமா அது நல்லா அந்த மாதிரி மசிக்க? அதை மசிச்சாதான் அந்த உள்ள எல்லாம் நல்ல அந்த ஸ்பாஞ்சு உள்ள என்னது காத்து போய் அப்படியே ஸ்பாஞ்ச் மாதிரி இருக்கும். சாப்பிடுறதுக்கு அதுதான் அவ்வளவு அழகா இருக்கும் போல இருக்கு. இந்த பதத்துக்கு வந்த உடனே நம்ம செய்ய ஆரம்பிக்கலாம். சப்பாத்தி மாவு மாதிரி நல்லா சாப்பிட்டா இது மாதிரி ஆயிடணும். அப்புறமா இதை நல்லா சேர்த்துட்டு நம்ம சின்ன சின்ன உருண்டையா பிடிச்சி வச்சிடணும். ஓகே. இதுல கார்ன்ஃபிளவர், மைதா மாவு எதுவுமே சேர்க்க தேவையில்லை, வெறும் பால் தான். சின்ன உருண்டையா எடுத்தா போதும். இதே நல்லா வெந்து இது மாதிரி 2 மடங்கு ஆயிடும். நல்லா பெருசா ஆயிடும். பெருசாயிடும். இந்த இது உடையாம இது இல்லாம விரிசல் இல்லாம நல்லா உருட்டிடணும். இது சின்ன சின்ன உருண்டதுனால இதே ஒரு 20 பக்கம் மேல வரும். 20 வரும். ஸோ நீங்க 1 லிட்டர் பால் அது வாங்கினீங்கன்னா இந்த அளவுக்கு வரும். நல்லா ட்ரை பண்ணிட்டு மாவு மாதிரி, அதாவது இந்த மைதா மாவு கோதுமை மாவு பிசைற மாதிரி நல்லா பிசைட்டு குட்டி குட்டியா உருண்டை பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும். ஸோ அந்த அளவுக்கு நீங்க பண்ணிட்டீங்கன்னா செம்மையா இருக்கும் சாப்பிட்றதுக்கு. ஒரு அழகான ஒரு பால் ரசகுல்லா இன்னும் கொஞ்ச நேரத்தில் நம்ம சாப்பிட போறோம். பால் திரிச்சதை உருண்டையா எல்லாம் பண்ணியாச்சு.
இப்போ அதுக்கு பாகு வேணும். ரசகுல்லா வேகறதுக்கு நம்ம பால் தான், எண்ணெயில நம்ம வேக வைக்கிறதில்ல. சர்க்கரை பாகு கொதிச்சு அந்த கொதிக்கல தான் ரசகுல்லா வேகணும். ஒரு கப் எடுத்துக்குது, 250 கிராம் எடுத்துருக்கு. ஸோ 250 கிராம்ஸ் சக்கரை சுகர் நீங்க ஆட் பண்ணிக்கணும். நம்ம இது ஒரு கப் எடுத்தா நம்ம 3 கப்பு தண்ணி ஊற்றணும். ரசகுல்லா வந்து இந்த இதுக்கு தண்ணிக்குள்ளேயே வேகணும். ரொம்ப திக்கா இருந்துச்சுன்னா அது வேகவே வேகாது, அப்படியே மாவு மாரி இருந்துரும். அதனால இது தண்ணியா சக்கரை பாவு காய்ச்சிட்டு இந்த தண்ணி கொதிக்கும் போது அந்த இது ரசகுல்லாவை சிரிச்சு நம்ம உருண்டை உருட்டுறத போடணும். போட்டு இதுலயே தான் வேகணும். அது சக்கரை கரைஞ்சி நல்லா சூடு ஏறினா போதும். பாகு பதம் கொதிக்கணும் அந்த மாதிரிலாம் அவசியம் இல்லை. நார்மலா சூடானாலே போதுமா? சக்கரை கரைஞ்சாலே போதும். ஆமா, தண்ணி நல்லா சூடேறிடுச்சு, சர்க்கரையும் நல்லா கரைஞ்சிருச்சு. இந்த ஸ்டேஜில் நம்ம உருட்டி வச்சதை வந்து சேர்த்துடலாம். இப்போ உள்ளே இருக்கிறது வெந்து மேலே பெருசாகி வந்துடும். எவ்வளோ நேரம் ஆகும் இது வேகிறதுக்கு? ஒரு 15லேருந்து 20 நிமிஷம் ஆகும். இது வேக வேக அந்த ஸ்வீட் வந்து இதுக்குள்ள ஆட் ஆயிடும். ஆமாம், இது உள்ள அப்படியே ஜீரா ஏறிடும். பால்ஸ் எல்லாம் இதில் போட்டுருச்சு. இப்போ நம்ம மூடி வச்சு ஒரு 5 நிமிஷம் கழிச்சு திருப்பி கொஞ்சம் கிளறி விடலாம். இது வேகிறதுக்கு ஒரு 15 நிமிஷம் ஆகும். இப்ப அந்த 15 நிமிஷம் கேப்ல ஒரு சின்ன டிப்ஸ் ஒண்ணு கொடுக்க போறீங்க எல்லாருக்குமேமா. என்னன்னா, இப்ப நிறைய பேரு ஆஃப்டர்நூன் லஞ்சுக்கு வீட்டுக்கு வருவாங்க. ஒருவேளை சாப்பாடு மட்டும் செஞ்சு வச்சுட்டு இருப்பாங்க, குழம்பு இல்ல அப்படின்ற பட்சத்துல ஏதாச்சும் ஒரு 2 மினிட்ஸ்ல ரெடி ஆகிற மாதிரி ஏதாச்சும் டிப்ஸ் இருந்தா சொல்லுங்களேன். 2 மினிட்ஸ்லன்னா ஒரு முட்டையை உடைச்சி உப்புதூள் மிளகாத்தூள் போட்டு கிளறினாவே ஒரு டிஷ் ஆயிடுது. நான்வெஜ் டிஷ் மாதிரி ஆயிடுது, ஹெல்த்தியான இதாகவும் ஆயிடுது. அந்த மாதிரி செஞ்சுக்கலாம். இல்லைன்னா டக்குன்னு புளி கரைச்சி அதில் உப்பு மிளகா போட்டு தாளிச்சிட்டோம்னா புளி கரைச்சல் மாதிரி. புளி உப்பு மிளகா அவ்வளோதான். கடுகு உளுத்தம் பருப்பு போட்டு தாளிச்சிட்டோம்னா புளி காய்ச்சல் மாதிரி ஆயிடும். இது வெந்துருச்சு. உங்களுக்கு ஒரு டவுட் இருந்துச்சுன்னா வெந்துச்சா வேகலையானாக்கா அப்போ நம்ம இது தண்ணியில் போட்டு பார்த்தா தெரியும். நார்மல் தண்ணி இல்லைங்களா? நார்மல் தண்ணியில். இது வேகலைன்னா உள்ள இருக்குமா? உள்ள இருக்கும். இதை நீங்க வெந்துருச்சா வேகலையான்னு கண்டுபிடிக்கிறதுக்கு நார்மல் தண்ணியில நீங்க அதை வச்சாலே தெரிஞ்சிடும். வேகலைன்னா தண்ணி உள்ள போயிடும், நல்லா வெந்துருச்சு அப்படின்னா மேலேயே நிற்கும். ஆனா இது கொஞ்சம் ஆறி 2 மணி நேரம் கழிச்சாதான் நல்லா இருக்கும். ஒரு 2 hours அப்படியே வெயிட் பண்ணணும். அப்படியே விட்டுறணும். அது நல்லா இன்னும் ஊறி அப்புறம் திருப்பி இன்னும் கொஞ்சம் குண்டாகும், பெருசாகும். ரசகுல்லா ரெடி ஆயிடுச்சு. நல்லா நம்ம உருண்டை சின்ன சின்னதாக போட்ட பாருங்க எவ்வளோ பெருசு வந்துருக்குது. அதுதான் இப்போ தியாக வந்து டேஸ்ட் பார்த்துட்டு சொல்லுவாரு. கண்டிப்பாங்க. வீட்டுல 2 பொருள் இருந்தா எவ்வளவு சூப்பரா செய்யறாங்க பாருங்க. உண்மையிலேயே அம்மாவோட கைப்பக்குவம் சூப்பரா இருக்குன்னு தான் சொல்லணும். ஏன்னா கொஞ்ச நேரத்துல அழகா செஞ்சு கொடுத்துட்டாங்க. பாத்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும், சூப்பரா இருக்கு. இதுல நம்ம நார்மலா பால்லாம் ஊத்தி சாப்பிடுவோம்ல, ஆனா அது சக்கரை பாகுலயே அவ்வளவு டேஸ்டா இருக்கு சாப்பிடுறதுக்கு. நல்லா இருக்கு. டேஸ்ட் பண்ணி பாருங்க, வீட்டுல செஞ்சு பாருங்க நிறைய. ஓகேங்களா? கண்டிப்பா இது எப்படின்றது உங்களுக்கு ஈஸியா தெரியும். ஈஸியான ஒரு வழிமுறைகள் தான் சொல்லி கொடுத்தாங்க. 2 பொருள் வீட்டுல இருந்தா இவ்வளவு சூப்பரான ஒரு ரசகுல்லா வீட்லயே நம்ம செய்யலாம். என்னதான் போய் கடையில சாப்பிட்டாலும் என்னென்ன பொருளுங்க யூஸ் பண்றாங்கன்னு நமக்கு தெரியாது. ஆனா நேச்சுரலாவா வீட்டுல நீங்க இயற்கையான முறையில எல்லாமே வீட்டுல நீங்களே உங்களுடைய கைப்பக்கத்துல எல்லாமே அரைக்கக்கூடிய மசாலாக்கள் எல்லாமே ஒரிஜினலா போடுறதாலதான் எல்லாமே டேஸ்டா இருக்கு. இந்த ஒரு ஸ்வீட்டா இருந்தாலும் சரி, அது காரசாரமான உணவா இருந்தாலும் சரி, இப்படிதான் இருக்கு. தொடர்ந்து உங்களுடைய பயணம் போய்கிட்டே இருக்கணும். அடுத்த எபிசோட்ல சந்திக்கலாம். தேங்க்யூ. இன்னொரு வீடியோல வந்து பார்க்கலாம். பை.